ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2ஏக்கான தமிழ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முன்பு அகநானூறு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாடலோட வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனாக அகநானூரை வந்து பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த பாடல் வந்து நமக்கு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான். ஓகேவா? ஸோ இந்த பாடலை ஒரு தடவை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொண்மோ இருண்டுயர் விசும்பின் வளநேர்வு வளை இப்போர்ப்பு உரு முரசின் இறங்கி முறை புரிந்து அறநெறி பிழையா திறன் அறி மன்னர் அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்செய் ஆடவர் கழித்து எரிவாளின் நலிப்பன விளங்கும் மின்னுடை கருவியை ஆகி நாளும் கொன்னே செய்தியோ அரவம் பொன்னென மலர்ந்த வேங்கை மலிதொடர் அடைச்சி புளிந்த ஆயமுடு காண்தக இயலி தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலேர் செயலை தழை அசை ஈயும் குறமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மழையே அப்படிங்கிற ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா வீரை வெளியன் தித்தனார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். ஓகேவா? இதுலேருந்து எதனும் வரியை கொடுத்துட்டு இதை எழுதியது யாருன்னு கேட்கலாம், இல்லை என்ன நூல் எதில் இடம்பெற்றுக்குன்னு கேட்கலாம். அகநானூறு அப்படிங்கிறது திணை வந்து குறிஞ்சி திணை பாடல் இது. ஓகேவா? சொல்லும் பொருளும் பாருங்கள். கொண்மு அப்படின்னா மேகம், சமம் அப்படின்னா போர், விசும்பு அப்படின்னா வானம், அரவம் அப்படின்னா ஆரவாரம், ஆயம் அப்படின்னா சுற்றம், தழலை தட்டை அப்படிங்கிறது பறவைகளை ஓட்டக்கூடிய கருவிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம பொருள் வந்து பாட்டோட பொருள் பார்க்கலாம். தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி மேகத்திடம் சொல்வது போல இருக்கக்கூடியதான் இந்த பாடல். ஓகேவா? தலைவனுக்கு குறியிடம் சொல்லக்கூடிய தோழி வந்து மேகத்துக்கிட்ட சொல்கிறது போல இருக்கிறது தான் இந்த பாடல். சொல்கிற பொருள் பாருங்கள். பெருங்கடலில் நீரை முகந்து கொண்டு செல்லும் மேக கூட்டமே. ஸோ கடல்லேருந்து தண்ணீர் தான் நமக்கு ஆவியாகி மழையாக பொழிகிறது இல்லையா? ஸோ அதை அந்த டைம்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். வானம் இருளும்படி உலாவுகிறாய், போர் முரசம் போல முழங்குகிறாய். ஓகேவா? மேகம் எப்படி இருக்குதான், வானம் இருளும்படி உலாவுகிறாய், போர் முரசம் போல முழங்குகிறாய், முறைமை தெரிந்து அறநெறி பிழையாமல் திறமையுடன் ஆளும் அரசனின் போர்க்களத்தில் திறமை மிக்க போர் வீரன் சுழற்றும் வாள் போல மின்னுகிறாய். அந்த மின்னல் வந்து எப்படி இருக்குதா, மேகங்கள் மோதும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உருவாகுகின்ற மின்னல் கீற்று எப்படி இருக்குதுன்னா போர்க்களத்தில் திறமை மிக்க வீரன் வந்து சுழற்றும் வாள் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முழக்கமும் மின்னலுமாக நாள்தோறும் வெற்று ஆரவாரம் செய்கிறாயா அல்லது மழை பொழிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வானம் முழுவதும் இருளும் போல மேகம் வந்து அங்கும் இங்கும் உலாவுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு நீ தினமும் இதே மாதிரி பண்ணுறியே, இது வெற்று ஆரவாரம் தானா இல்லை மழை பொழிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. பொன்னென மலர்ந்த வேங்கை மலரை கட்டி அணிந்து கொண்டிருக்கும் தோழியர் ஆயத்தோடு மெல்ல மெல்ல நடந்து குறமகள் திணைப்புணம் காப்பாள். ஆயம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க, சுற்றம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆயம் அப்படின்னா சுற்றம் தானே, ஆயம் அப்படின்னா சுற்றம். ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. தோழியர் ஆயத்தோடு, தோழியர் கூட்டத்தோடு, அந்த சுற்றத்தோடு மெல்ல மெல்ல நடந்து குறமகள் வந்து திணைப்புணம் காப்பாள். திணைப்புணம் இந்த வயல்வெளி, இந்த வேளாண் செய்யக்கூடிய அந்த நிலத்தை தான் சொல்லுவாங்க. தழலை தட்டை ஆகிய கருவிகளில் ஒலி எழுப்பி பறவைகளை ஓட்டி கொண்டு காப்பாள். அவள் அசோக இலைகளால் தழையாடை அணிந்திருப்பாள். குறமகள் அப்படி திணைப்புணம் காக்கும் பகுதியிலும் நீ வந்து மழை பொழிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தலைவி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு. இது இறைச்சி பொருள் அப்படிங்கிறது. ஓகேவா? தலைவி வந்து திணைப்புணம் காக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து தலைவி காக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து தலைவன் வரலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பு. ஸோ இது இறைச்சி பொருள். இறைச்சி பொருள் என்ன அப்படின்னு, இறைச்சி பொருள்னால் என்னென்னா உள்ளுரை ஓமமாக சொல்லக்கூடியது, சொல்ல வந்த கருத்தை வந்து உள்ளுரை வழியாக சொல்லக்கூடியது, மறைத்து சொல்வதோ, ஏதேனும் ஓமை சொல்லி மறைத்து இலைமறை காய்போல் காய்மறை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான். இலக்கண குறிப்பு பார்த்துக்கலாம். அருஞ்சமம் பண்பு தொகை, வளையி அசையி. ஓகேவா? வளையி அசை வந்து சொல்லிசை அளபடைகள். எரிவாள் அப்படிங்கிறது வினை தொகை. அரண் திறன் இரண்டுமே வந்து ஈற்றுப்போலி இல்லையா? அரண் திறன், அறம் திறம்னு வர்றது. ஸோ ஈற்றுப்போலி. பிழையா அப்படின்னா என்ன வரும், பிழையாக ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு.
ஓகேவா. நமக்கு நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகநானூறு அப்படிங்கிறது ஒரு 145 புலவர்கள் பாடின பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 வகை வந்து கொடுத்துருப்பாங்க. களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. பழைய கேள்விகள் அந்த டிஎன்பிஎஸ்சியோட கேள்வியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய முறை கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் எத்தனை பாடல்கள் அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு கேட்பாங்க. 120, 180, 100 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த நமக்கு 400 பாடலை ஓகேவா. களிற்று யானையில் எத்தனை பாடல் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மணிமிடை பவளத்தில் எத்தனை பாடல், நித்தில கோவையில் 100 பாடல்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு கேள்வித்தாளில் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 அப்படிங்கிற பெயரும் உண்டு ஓகேவா. நெடுந்தொகை இது வந்து லாஸ்ட் இயர் குரூப் 2ல் கூட கேட்டிருக்கிறாங்க. குரூப் 4லையும் குரூப் 2ல் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்நூலின் தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்குமுறை உண்டு. வீரை வெளியன் தித்தனார் பாடிய ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். மொத்தம் வந்து 400 பாடல் இல்லையா. அதில் 200 பாடல் வந்து பாலை திணை பாடல் ஓகேவா. மொத்தமாக நமக்கு அகநானூறில் 400 பாடல். அந்த 400 பாடலில் 200 பாடல் வந்து உங்களுக்கு பாலை திணை பாடல். பாலை திணை பாடல்களை நம்ம எப்படி அகநானூரோட அந்த நூல் புக்கில் எப்படி கண்டுபிடிக்கலாம் புத்தகத்தில்னு பாருங்க. 1, 3, 5, 7. ஸோ 1ஆம் நம்பர் பாடலாக இருந்தாலும் சரி, 3ஆம் நம்பர் பாடல், 5ஆம் நம்பர் பாடல், 7வது எண்ணாக இருக்கக்கூடிய பாடல், 9வது நம்பராக இருக்கக்கூடிய பாடல், 11, 13, 15 இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பாலைத்திணை பாடல் தான். நீங்கள் பாலைத்திணை பாடலை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய பாடல்களை தேடி படித்தால் போதும். ஸோ அதுதான் அந்த ஒழுங்குமுறைன்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி பாடல்கள் எல்லாமே 2வது பாடலாகவோ இல்லை 8வது பாடலாகவோ இல்லை 12வது பாடலாகவோ இல்லை 18வது பாடலாகவோ, அடுத்தது என்ன வரும் 22வது பாடலாகவோ 28வது பாடலாகவோ இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு குறிஞ்சி திணை பாடல்கள். முல்லை அந்த மாதிரி 4, 14, 24வது பாடலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறையில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 4வது பாடல், 14வது பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 34, 44, 54 இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய 64, 74, 94 வரைக்கும் நமக்கு மொத்தமாக முல்லைத்திணையில் எத்தனை பாட்டு இருக்குதுன்னு பாருங்கள். 40 பாட்டு இருக்குது ஓகேவா. இதில் வந்து குறிஞ்சியில் 80, பாலையில் 200 பாடல் இருக்குது. மருதம் அப்படின்னா 6 இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மருதத்திணை பாடல் அகநானூரில் எந்த வரிசையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. 6, 16, 26, 36 அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். நெய்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 10, 20, 30, 40 இது எல்லாமே இது மொத்தமாக ஒரு 40 பாடல் கூட்டினீங்க அப்படின்னா 400 பாடல் அப்படிங்கிறது வரும் ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா. கேள்விகள் இதிலேருந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்த பாடல் பார்க்கலாம். அகநானூரில் அம்மூவனார் எழுதின பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு அமையக்கூடிய தன்மையுடையது தான் தொழில் இல்லையா. ஸோ பழந்தமிழர்களோட தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது. ஸோ இன்றும் கடற்கரையில் வாழக்கூடிய மக்கள் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்கிறாங்க. பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்க பாடல்கள் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாடல் வரிகளை நம்ம ஒரு முறை படித்துட்டு பொருள் பார்க்கலாம். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கழி செருவின் உழாது செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூழ் விடர குன்றம் போகும் கதழ்கோள் உமணர் காதல் மடமகள் சில்கோள் எல்வளை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பென சேரி விலை மாறு கூறலின் மனைய விளியறி ஞமலி குறைப்ப வெறிய மதற்கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு இதை முயல் புனவன் புகைநிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு எவ்வந் தீர வாங்குந்தந்தை கைபூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ பாடல் நான் படிக்கும்பொழுது இதெல்லாம் பிழை இருந்தால் என்னை மன்னிக்கவும் ஓகேவா. ஸோ இந்த பாடலோட பொருள் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு படம் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பொருள் வந்து பார்த்தலாம். பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர். நிலப்பரப்பில் உப்பளங்களில் உழவு செய்யாமலேயே உப்பு விளைவிப்பர் ஓகேவா. நம்ம வந்து வேளாண் நிலங்களை உழவு செய்து தான் நம்ம வந்து
தினையாக இருக்கட்டும், தானியமாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும் நம்ம விளைவிப்போம். ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பை வந்து விளைவிக்கிறாங்க. அந்த வெண்ணிற கல் உப்பு வணிகர் தங்களோட வண்டியில் ஏற்றி செல்வாங்க. வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்ட கையில் வந்து தாழ்கோல் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ கோடை காலத்தில் வெப்பத்தால் பிளவுபட்ட பாறை குன்றை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் போய் இந்த உப்பை வந்து விற்பனை செய்வாங்க. ஓகேவா. அத்தகைய ஊமனர் ஒருவரோட மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள். ஓகேவா. அந்த மாதிரி உப்பு வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவர் தான் நம்ம வந்து உப்பு வியாபாரி தான் ஊமனர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு உப்பு வியாபாரியோட ஒரு மகள் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கிறாள். அவள் தன் கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள் ஒலிக்க தெருவில் வந்து கைகளை வீசி நடந்து சென்றாள். அங்கு உப்புக்கு மாறாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று கூவினாள். ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உப்புக்கு மாறாக என்ன வாங்கியிருக்காங்கன்னா நெல்லை வந்து வாங்கிட்டு உப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவள் கூவுவதை கேட்டு வீட்டில் உள்ள நாய் இது வேற்று குரல் என்று குரைத்தது. ஓகேவா. ஸோ இது வந்து நாய் வந்து வேற்று குரல், மனிதர்களுடைய வேற ஒருத்தவங்க புதுசாக ஒரு நபர் வந்து பேசுனாங்க அப்படின்னா நாய் வந்து குறைக்கும் இல்லையா. அதனை எதிர்பாராத அந்த பெண்ணோட கண்கள் இரண்டும் அச்சத்தால் மீன்கள் தம்முள் போர் செய்வது போல மருண்டன. ஓமை சொல்கிறாங்க பாருங்க. அந்த பெண் வந்து மருளும் அந்த காட்சி, அந்த விழிகள், அந்த கருவிழி, நமக்கு நாய் வந்து குலைக்கும் போது நம்மளுடைய கண் வந்து மருளும் இல்லையா, பயத்தில் ஆடும் இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அந்த கண்கள் எப்படி இருக்குதான், மீன்கள் வந்து தமக்குள்ளேயே போரிட்டு கொண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். அதை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. போர் செய்வது போல் மருண்ட அப்பெண்ணின் கண்களை நான் அங்கு கண்டேன். புதிதாக திணைப்புணம் அமைக்கும் காணவர் பழைய புணத்தை தீயிட்டு எரிப்பர். அதாவது வயலில் காவல் காக்கக்கூடியவங்க பழைய அந்த விளைவித்த அந்த வேஸ்டான இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்களே, தீயிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் உருவாகக்கூடிய அந்த கரும் புகை போன்ற கருஞ்சேற்றில் அப்பெண்ணுடைய தந்தையின் உப்பு ஏற்றி செல்லும் வண்டி சிக்கி கொண்டது. அந்த புகை போல கருஞ்சேர், அந்த கருஞ்சேருக்கு ஒரு ஓமை சொல்கிறாங்க. புகை கூட ஒப்பிட்டு அந்த அளவுக்கு கருமையான ஒரு சேரில் அந்த பெண்ணுடைய தந்தை அந்த உப்பு ஏற்றிட்டு வந்தாங்களே, அந்த வண்டி வந்து சிக்கி கொண்டது. அவ்வண்டியை சேற்றிலிருந்து துன்பத்துடன் மீட்க முயன்ற எருதிற்கு அவள் தந்தை உதவி செய்தார். அந்த எருது பூட்டப்பட்ட அந்த மாட்டு வண்டி தான் இல்லையா, அந்த எருது வந்து இழுக்குது. அதுக்கு அந்த பெண்ணுடைய தந்தை வந்து உதவி செய்தார். அந்த எருது அடைந்த துன்பம் போல அவள் கண்களால் நான் துன்புற்றேன். பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த எருது வந்து அந்த உப்பு அந்த இருக்கக்கூடிய அந்த பாரத்தோட அந்த வெயிட்டோட வண்டியை இழுக்குது. அந்த துன்பம் போல அவள் கண்களால் ஏற்பட்ட அந்த ஒரு மயக்கம், அந்த ஒரு காதல்னால நானும் துன்புற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் உள்ளுரை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வண்டியை இழுக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கேற்பட்ட துன்பத்தை நீ போக்குதற்கு உரியவன் என்று தலைவன் பாங்கனிடம் உள்ளுறுத்து கூறினான். எருதை தலைவனுக்கும் தந்தையை பாங்கனுக்கும் உப்பின் எடையால் எருது வருந்தும் நிலையை காதல் வருத்தத்திற்கும் உள்ளுரையாக வைத்து பாடல் புனையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பாடலோட பொருள் பார்த்துடலாமா நம்ம. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். பெருங்கடல் அப்படிங்கிறது பண்பு தொகை, உழா அது அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை, வெறிய அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. ஓகேவா. இங்கே வந்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. இது நம்ம பொருள் பார்த்துடலாம் பாருங்கள். வேட்டம் அப்படிங்கிறது மீன் பிடித்தல், கழி உப்பங்கழி, வேட்டம் மீன் பிடித்தல், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வித்தியாசமாக இருக்கிறதுனால நமக்கு கேள்விகளாக கொஸ்டின்ஸாக வந்து கொஸ்டின் பேப்பரில் வரும்போது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி முழிக்கக்கூடாது இல்லையா. வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல், கழினா உப்பங்கழி, செருனா வயல், கொள்ளை அப்படின்னா விலை. ஓகேவா. கொள்ளை இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நோட் பண்ணுறதுனா புக் வச்சுருப்பீங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்றூழ் சூரியனின் வெப்பம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். விடர மலை வெடிப்பு, கதழ் விரைவு, உமணர் உப்பு வணிகர், எள் வலை ஒளிரும் வளையல், தெளிர்ப்ப ஒளிப்ப, விழி அறி குரல் கேட்ட, விழி அறி அப்படின்னா குரல் கேட்ட, ஞமலி அப்படின்னா நாய். ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்டான ஒன்று. வெறியனா அஞ்சிய சொல்லி சேரப்பட இல்லையா. மதர் கயல் அழகிய மீன், கயல் போன்ற விழிகள்னாலே மீன் போன்ற கண்களை உடையவள் இல்லையா.
புனவன் அப்படின்னா காணவன், அள்ளல்னா சேரு, புனவன் அப்படின்னா காணவன், அந்த வயல் நிலப்பகுதிகளை காவல் செய்கின்றவன். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றனர். ஓகேவா? உப்பங்கழி அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கி இருக்கும் பகுதிக்கு தான் உப்பங்கழி அப்படிங்கிறது பெயர். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம். ஆடை போல் படியும் இந்த உப்பை கூட்டி சேர்த்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக தொகுக்கப்பட்ட நூல் தான் அகநானூறு அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, போன பாடல் பார்த்தோம் இல்லையா, ஒரு அகநானூறு பாடல். அதில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மேகத்திட்ட பேசுகிற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாடல் வைப்பு முறையில் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். களிற்று யானை இடையில் 120 பாடல்கள், மணிமிடை பாவலத்தில் 180, நித்தில கோவையில் 100 என பாடல்கள் இருக்குது. அகப்பாடல் மட்டுமே பாடியவர்களில் ஒருவர் தான் அம்மூவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் இவர். ஓகேவா? ஸோ இவரின் பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றிலும் தொகுக்க பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெய்தல் திணை அம்மூவனார். ஓகேவா? குறிஞ்சி கபிலர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிஞ்சி கபிலர், முல்லை வந்து பேயனார், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை வந்து ஓதலாந்தையார். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு அடுத்த பாடல் பகுதி நூல். ஸோ அகநானூறு அப்படிங்கிறது புது புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்கள், நியூ புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாடலுமே பார்த்துட்டோம். புது புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோல்டாக இருந்ததுனால பேச முடியல, அதனால தான் வீடியோஸ் வந்து வரலை. இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறோம். ஓகேவா? ஸோ 2A மற்றும் குரூப் 2 மற்றும் 2A படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி படிங்க. ஓகேவா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு. குரூப் 2க்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. எந்த தவறுதலும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோவில் டேட் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதெல்லாம் தவறு இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கிறத பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ விண்ணப்பித்த கையோடு இல்லாமல் படிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எல்லா யூனிட்டும் இப்போது நமக்கு சிலபஸில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அதில் 4லிருந்து 5 யூனிட் படித்தாலே நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடலாம். அது தேவை அப்படின்னா அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் அதை வந்து சொல்கிறேன். எந்தெந்த சப்ஜெக்ட் மட்டும் படித்தாலே ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் போதும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. படிக்கிறத இது பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சில நூல்கள் வந்து எதில் இருக்குதுன்னு தெரியல, இல்லை ஏதேனும் சிலபஸில் எந்த வரியாவது உங்களுக்கு வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னு தெரியலனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? படிக்கிறதுல சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அகநானூறு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. இதற்கு முன்பு புறநானூறு நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஓகேவா? ஸோ சிலபஸை கையில் வச்சுட்டு படிக்கிறத அண்டர்லைன் பண்ணிகிட்டே படிங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு எது படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அந்த தலைப்புகளை முதல்ல படிச்சிருங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான கேள்விகள் கேட்கக்கூடிய டாபிக் கூட நான் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.